இந்தியாவில் உள்ள எந்த முதலமைச்சரும் ஜெயலலிதாவை போல் 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து குவித்ததில்லை. திமுக தலைவர் கலைஞர் குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெற ஜெயலலிதா பதவி விலக உத்தரவிட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. வணக்கம். இந்தியாவில் உள்ள எந்த முதலமைச்சரும் பதவியில் இருந்த காலத்தில் ஜெயலலிதாவை போல 5000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்து சிறுதாவூர், பையனூர், கொடநாடு எஸ்டேட் என வாங்கியதில்லை என்று திமுக தலைவர் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். அலைக்கற்றை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளதற்கு திமுக தலைவர் கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராசா வழக்கு விசாரணையை இழுத்தடிக்காமல் நாள்தோறும் தொடர்ந்து ஆஜராகி நீதிமன்றத்திற்கு சிறப்பான ஒத்துழைப்பு அளித்து வருகிறார் என்று கூறியுள்ளார். ஆனால் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக வாய்தா மேல் வாய்தா வாங்கிய காரணத்தால் கடந்த 16 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்து வருகிறது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள எந்த முதலமைச்சரும் தாங்கள் பதவியிலேயே இருந்த காலத்தில் 5000 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து குவித்து சிறுதாவூர், பையனூர், கொடநாடு எஸ்டேட் என்று வாங்கியிருக்க மாட்டார்கள் என்றும் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்ததற்கு திமுக ஒத்துழைப்பு அளித்தது என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளதற்கு கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் திமுக மத்திய அரசில் அங்கம் வகித்த போதுதான் தமிழ்மொழி செம்மொழி தகுதி பெற்றது. சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அமைந்தது. சேது சமுத்திர திட்டத்திற்கு ஒப்புதல். சென்னையில் மெட்ரோ ரயில், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே பறக்கும் சாலை திட்டம், மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு, பொடா சட்டம் ரத்து, நெசவாளர்களுக்கு சென்வாட் வரி ரத்து, திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய மையங்கள், சாலைகள் மேம்பாடு, துறைமுக விரிவாக்கம், நீர்வழி போக்குவரத்து வசதிகள் என ஏராளமான திட்டங்கள் தமிழகத்திற்கு கிடைத்ததை கலைஞர் பட்டியலிட்டுள்ளார். மத்திய அரசில் திமுக அங்கம் வகிப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பே பிரதமராக இருந்த இந்திரா காந்தியோடு தேர்தல் உடன்பாடு கொண்டிருந்த போது சேலம் ஒரு காலை திட்டம், நெய்வேலி நிலக்கரி 2வது சுரங்கம் மின் திட்டம், விடுதலை நாளன்று முதலமைச்சர்களே கொடியேற்றுவதற்கான உரிமை போன்றவற்றை பெற்று தந்ததையும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் மோனோ ரயில் திட்டம் பற்றி பதில் அளித்துள்ள கலைஞர், மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்குவதற்காகவே கொண்டுவரப்பட்ட அந்த திட்டம் 3 ஆண்டு காலமாகியும் தொடங்கவில்லை என்று கூறியுள்ளார். அதேபோல வண்டலூர் புதிய பேருந்து நிலையம், வேளச்சேரி, மாதவரத்தில் வெளியூர் பேருந்துகளுக்கான முனையங்கள் ஆகியவை அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் தொடங்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகுவதற்கு இலங்கை பிரச்சினை காரணமல்ல, அலைக்கற்றை பிரச்சினைதான் காரணம் என்று ஜெயலலிதா தெரிவித்திருப்பதற்கு கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் அலைக்கற்றை வழக்குக்காக விலகுவது என்றால் அந்த வழக்கில் திமுகவினரை கைது செய்த போதே விலகியிருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். குதிரை குப்புற தள்ளியதுடன் குழியும் பறித்த கதை போல ஐநா நீதிமன்றத்தில் திருத்தங்கள் செய்யாத நிலையில் திமுக மத்திய ஆட்சியில் நீடிப்பது தமிழினத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதன் அடிப்படையில் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கலைஞர் தொலைக்காட்சி பற்றி ஜெயலலிதா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்துள்ள அவர், அப்போதே அந்த நிறுவனத்தின் இயக்குனர் சரத்குமார் விரிவாக அளித்த பதிலை குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான டாலர்களை வரவு வைத்துக் கொண்டு யாரிடமிருந்து வந்தது என்று தெரியாது என்று கூறியவர், திராட்சை தோட்டத்திலிருந்து கிடைத்த வருவாய் என்று பயிர் விளைவிக்காமலே கணக்கில் காட்டி ஏமாற்றியவர், தான் போட்ட கையெழுத்தையே தன்னுடையது அல்ல என்று கூறியவர் ஜெயலலிதா தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு சூடு பிடித்திருக்கும் நிலையில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் இப்பொழுது ஜெயலலிதா அதே பழியை கூறிக்கொண்டிருக்கிறார் என்றும் திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணை நியாயமாக நடைபெற ஏதுவாக
முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி விலக உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சுபர்தா தாஸ், டிராபிக் ராமசாமி ஆகியோர் கூட்டாக பொதுநல மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தனர். அதில் ஊழல் வழக்கில் சிக்கியதும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, மகாராஷ்டிராவின் அசோக் சவான், உத்தரகாண்டில் ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் பதவி விலகியதை மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெறவும், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஜெயலலிதாவிடம் இருப்பதை கருத்தில் கொண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அண்மையில் கிரிக்கெட் வாரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்த வழக்கிற்கும் பொருந்தும் என்றும் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவிலே எங்கும் இல்லாத மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு முதலமைச்சரே அந்த பதவியிலும் வைக்கிறார்கள். இது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற கோட்பாடு உள்ளே வருகிறது. ஒரு முதல் குற்றவாளியாக இருந்து கொண்டு முதலமைச்சர் பதவியில் அமைந்திருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை நீங்கள் தனியாக விடக்கூடாது. இதை துஷ்பிரயோகம் செய்யும் எந்த ஒரு பதவியா இருந்தாலும் அந்த பதவியின் மேல் உங்களது சீரிய பார்வை அமைய வேண்டும் என்று கூறி நாங்கள் இன்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு பொதுநல மனு